சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் கூடி வரவும், உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் ஜீவவசனங்களை கொண்டு எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய சேவைகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். உடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவ்விதமாக நீர் செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் அருளுகிற நன்மைகளை பாருங்க, திரும்ப திரும்ப நாம் பார்க்க வேண்டியது, தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்க, நாம் என்ன பார்க்குறோமோ அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் எதை கூர்ந்து கவனிக்கிறோமோ, எதை பாருங்க மனதில் எடுத்துக்கொள்கிறோமோ, எதை தியானிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். ஆகவே தான் பாருங்க, தேவன் அருளுகிற நன்மைகளை நாம் தியானிக்க வேண்டும், தேவனை தியானிக்க வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர் என்பதை தியானிக்க வேண்டும். அவர் அருளுகிற நன்மைகளை நாம் தியானிக்க வேண்டும். நாம் எதை ஆழமாய் பார்க்கிறோமோ, எதை உற்று பார்க்கிறோமோ, எதை நோக்கி பார்க்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும். அதனால தான் பாருங்க, ஆபிரகாம் இடத்திலே தேவன் விதமாக சொன்னார். திருப்பவும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். பாருங்க, நோக்கி பார், நீ பார்க்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். டேக் இட் இன் யுவர் மைண்ட். பாருங்க, பார்க்கிற பூமின்னா இந்த மாம்ச கண்ணை பற்றி தேவன் பேசலை. வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார்னா மனக்கண்களை பற்றி பேசுகிறார். எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி உன்னால் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாரு. நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு கொடுப்பேன். என்ன அருமையான ஒரு வாய்ப்பை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அப்படிதான், பரிசுத்தத்தை பார்க்கிறவர்கள், ஆரோக்கியத்தை பார்க்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தை பார்க்கிறவர்கள், வெற்றியை பார்க்கிறவர்கள், நன்மையை பார்க்கிறவர்கள், தேவனை பார்க்கிறவர்கள், அன்பை பார்க்கிறவர்கள் பாருங்க, அவைகளை தங்களுக்கு சொந்தமாக என்ன செய்கிறார்கள், மாற்றிக்கொள்கிறார்கள். சிம்பிள் பாருங்க. அதனால தான் பாருங்க, நம்முடைய பார்வை, நம்முடைய மனக்கண்களால் நாம் பார்க்கிற பார்வை, நம்முடைய ஆவியின் பார்வை அருமையானவரை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம், வாட் யூ see இஸ் வாட் யூ கெட். நீ எதை பார்க்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய். பாருங்க, நீங்க பார்க்காத, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத, நீங்கள் விசுவாசிக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறதே இல்லை. மறுபடியும் சொல்லுறேன், நீங்க பார்க்காத, ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறதே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா நீங்கள் அதை பார்க்கணும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும், நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அப்பொழுதுதான் அது உங்களுடையதாக மாறும். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் பொதுவாக மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கர்த்தர் தர வேண்டியதெல்லாம் தருவார், எதெல்லாம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் தரமாட்டார். சுத்த சோம்பேறித்தனம் பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நன்மைகளை பார்க்கிற கண்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். சிலர் பாருங்க, தீமைகளே பார்க்கிற ஆட்களாக இருக்கிறாங்க.
சிலர் நன்மைகளை பார்க்குற ஆட்களாக இருக்கிறாங்க. சிலர் முற்போக்கான பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்க. சிலர் பிற்போக்கான பார்வை உடையவர்களாக இருக்கிறாங்க. கவனிங்க. ஆனால் நாம் ஜீவவார்த்தை ஆலயத்தின் மக்கள் பாருங்கள், முற்போக்கான பார்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். நன்மையை சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நன்மையை பார்க்கிறீர்களா அல்லது தீமையை பார்க்கிறீர்களா? நன்மையை யோசிக்கிறீர்களா அல்லது தீமையை யோசிக்கிறீர்களா? பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். பாருங்கள், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நன்மையை விசுவாசிக்கிற மக்கள், நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் மனதை அதற்கு நேராக திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரில் பார்த்தீங்கன்னா முன்னால் பெரிய கண்ணாடி இருக்குது, சைடில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்குது. இந்த சின்ன கண்ணாடி ரியர் வியூ மிரர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? பின்னால் என்ன வருதுன்றதை பார்க்கறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்பப்போ பார்த்துக்கலாம். பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் அதை பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டு போக முடியாது. ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய பார்வை முழுவதும் முன்னால் தான் இருக்கணும். தேவைன்னா அப்பப்போ என்ன செய்யலாம், லேசாக பின்னால் பார்த்துக்கலாம். என் மனைவி இருக்கிறா பாருங்க, அவள் அந்த மலையிலெல்லாம் போகும்போது கொஞ்சம் மெதுவாக போங்கன்றுவா. பின்னால் சருதுன்னு வந்துகிட்டே இருப்பானுங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பின்னால் ஒரு பெரிய லைனே வரும். நான் பேசாமல் ஒதுங்கி நின்றுக்கிறது, போங்கப்பா பேசாமல். பாருங்கள், இந்த பின்னால் பார்க்கும்போது இந்த ரியர் வியூ மிரரில் தெரியுது. சில நேரங்களில் பாருங்கள், அவ்வளோ லோடோட லாரி வந்து அவ்வளோ வேகமாக வர்றான். சடன் பிரேக் போட்டால் அவன் கார் நிற்கும், அவன் நிற்பானான்றது சந்தேகம். அவன் போட்டாலும் முன்னால் எழுதிட்டு வந்துடும் வண்டி, அந்த அளவுக்கு வேகமாக வர்றான். பார்த்துட்டு கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது பேசாமல், எங்கே இடம் இருக்குதுன்னு பார்த்து ஒதுங்கிறது, போப்பா பேசாமன்னு. கவனிங்க, அப்பப்போ பின்னால் பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த ரியர் வியூ மிரர் இருந்துருக்கான், கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் அதையே பார்த்துட்டு ஓட முடியுமா நான் கேட்குறேன்? நம்ம பார்வை எப்போதும் முன்னால் தான் இருக்கணும். ஆனால் அப்பப்போ என்னென்னு செய்யலாம், பார்த்துக்கலாம். பின்னால் ரியர் வியூ மிரரை பார்த்துக்கலாம். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் பாருங்கள், சில காரியங்களை அலசி பார்த்து நம்ம செய்த தவறுகளெல்லாம் கொஞ்சம் அலசி பார்த்து எந்த இடத்துல தப்பி விட்டுருக்குறோம், எந்த இடத்துல நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல டீவியேட் ஆகிருக்கிறோம், வழி விலகி இருக்கிறோம், இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எப்போதும் பாருங்கள், பிற்போக்கான காரியங்களே மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஐயோ அந்த தப்பை செஞ்சுட்டேன்னு, ஐயோ இந்த தப்பை செஞ்சுட்டேன்னு. நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பாவியா, எத்தனை தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. நல்லா கவனிங்க, சில தவறுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த தவறுகளை உணர்ந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த நிமிஷத்திலேயே நீங்கள் உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்ட அந்த நிமிஷத்திலேயே பாருங்க, தேவன் உங்களுடைய பாவங்களை கழுவி அகற்றி விட்டார். அகற்றி விட்டது மட்டுமல்ல, அவர் மறந்துட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, நீயும் மறந்துடு, அதை நினைக்காத. ஏன்னா நானே மறந்துட்டேன், அப்புறம் நீ எதுக்கு நினைக்கிற? கவனிங்க. ஆகவே அப்புறம் கழுவப்பட்ட பிறகு அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்க்கணும். பார்த்து முன்னால் போகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நன்மைகளை யோசிக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, நன்மைகளையே சிந்திக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, தீமைகளை அவன் நிராகரிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள் மறையும், நன்மைகள் பெருகும். மனதுக்கும் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. பாருங்க, இங்கே ஃபேன் ஓடிட்டு இருக்குது, சுவிட்சு அங்கே இருக்குது. அங்கே ஆன் பண்ணால் இது ஓடுது, அங்கே ஆஃப் பண்ணால் இது ஆஃப் ஆகுறது. பாருங்க, இதை பற்றி ஒன்றும் தெரியாத ஒரு ஆள் வர்றாரு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அங்கே சுவிட்சை போட்டிங்கன்னா அந்த ஃபேன் ஓடணும். என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னு பாரு. ஏன்னா அவருக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இதுக்கும் அதுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் இது இருக்குது இல்லையா? அதே போல தான் பாருங்க, நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, மறந்துடக்கூடாது. பாருங்க, எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், உண்டாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல
திட்டமிட்டு தீர்மானம் பண்ணி நல்ல காரியங்களை பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் இருப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து பாருங்க. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஒன்லி ஆன் தீஸ் திங்ஸ். இதையே சிந்திங்க, இதுக்கு விரோதமாக சிந்திக்காதீங்க. நல்லா கவனிங்க. நான் கேட்குறேன், உண்மை உள்ளவைகள் எவைகள்? தேவனுடைய வார்த்தை தான் உண்மை உள்ளவைகள். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள்? தேவனுடைய வார்த்தை தான் ஒழுக்கம் உள்ளவைகள். நீதி உள்ளவைகள் எவைகள்? தேவனுடைய வார்த்தை தான் நீதி உள்ளவைகள். கற்புள்ளவைகள் எவைகள்? தேவனுடைய வார்த்தை தான் கற்புள்ளவைகள். அன்புள்ளவைகள் எவைகள்? தேவனுடைய வார்த்தைக்குள்ள தான் அந்த அன்பு இருக்குது. தேவனுடைய வார்த்தை தான் அன்புள்ளவைகள். நற்கீர்த்தி உள்ளவைகள், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். புண்ணியம், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். புகழ், அதுவும் தேவனுடைய வார்த்தை தான். கவனிங்க, எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே ஏதாவது வேர்ச்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே நன்மைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எல்லா நன்மைகளும் பாருங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள தான் இருக்கிறது. அப்ப ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரு? இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட நல்ல காரியங்களையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்ப வாழ்க்கை நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஒருத்தர் கேட்டார் பாருங்க, அப்ப தேவனுடைய வார்த்தையிலேயே கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படி போட்டிருக்குது இல்லையா அப்படின்னாரு. அதனால தான் பைபிளை நல்லா படிக்கணும். நல்லா சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது தேவனுடைய வார்த்தை தானா என்பதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம்னா, எந்த ஒரு வசனமும் தேவனுடைய தெய்வீக சுபாவத்திற்கு ஒத்திருக்குதான் பார்க்கணும். இன்னும் நல்லா சொல்றேன், கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய தெய்வீக சுபாவத்திற்கு ஒத்திருக்குதா அப்படின்னு சொல்லி வசனங்களை படிக்கும்போது ஒத்து பார்க்கணும். கவனிங்க, அது கல்வாரி சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய தெய்வீக சுபாவத்திற்கு ஒத்து இல்லைன்னா பாருங்க, அது தேவனுடைய வார்த்தை கிடையாது. அது ஏதோ மனுஷன் பேசியிருக்கிறான், அவன் ஒரு பிரச்சனை நெருக்கத்தினால அவன் பேசியிருக்கலாம், அல்லது பிசாசு பேசியிருக்கலாம். பாருங்க, மனம் திரும்பாதவங்க பேசுனதும் இருக்குது இல்லையா, நல்ல பெரிய ஊழியக்காரங்க பேசுனதும் இருக்குது. அப்ப கர்த்தரிடத்தில் நன்மையும் பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு யோபு சொன்னாரே. யோபு நல்ல மனுஷன்தான், ஆனால் அவரே சொல்றாரு, அறிவில்லாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னால் என்ன செய்கிறாரு? அது யோபு அறிவீனத்தினால பேசின ஒரு வாக்கியம். கவனிங்க, அதில் ஒரு ஹாஃப் ட்ரூத் இருக்குது. கர்த்தர் நன்மை கொடுக்குறாரு, அப்புறம் தீமையை கொடுக்குறாருன்றாரு. நான் சொல்லுறேன், நன்மைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, தீமைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அதான் புதிய ஏற்பாட்டு செய்தி இல்லையா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாரும் சொல்லுவோம், நன்மையான எல்லா ஈவுகளும் பூரணமான எல்லா வரங்களும் எனக்கு என் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்னொரு முறை சொல்லும், நன்மையான எல்லா ஈவுகளும் பூரணமான எல்லா வரங்களும் என் தேவனிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நன்மைகள் பாருங்க தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. இயேசு சொன்னார் இல்லையா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். தீமைகள் ஒரு நாளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை, நன்மைகள் ஒரு நாளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது இல்லை. திட்டமாக புரிஞ்சுக்கணும் நல்லா. ஒரு லைனை ட்ரா பண்ணணும். தீமையா அது பிசாசு, நன்மையா அது தேவன் இல்லையா? அப்ப யோபு தன்னுடைய
கஷ்டத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாரு. யோபு சொன்னதை அப்படியே ஆவியானவர் செஞ்சுறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அது பூரணமான சத்தியமானா இல்லை. கவனிங்க, கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாம். காரணம், தேவன் யாருக்கும் தீமை செய்கிறவர் இல்லை, இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு தீங்கு நினையாது. எல்லாரும் சொல்லுவோம், அன்பு தீங்கு நினையாது. அப்ப தேவன் தீங்கு நினைக்க மாட்டார். தீங்க நினைக்கவே இல்லைனா அப்புறம் எப்படி தீமை செய்வார்? அவரு சான்ஸே இல்லை, இல்லையா? தீமை செய்யவே மாட்டார் ஒரு நாளும். பாருங்க, தேவன் யாருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப எல்லா நன்மைகளும், பாருங்க, தேவன் அருளுகிற எல்லா நன்மைகளும் வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அப்ப அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். வார்த்தையை சிந்திக்க சிந்திக்க, நன்மையான காரியங்களை சிந்திக்க சிந்திக்க, நீதியை சிந்திக்க, சமாதானத்தை சிந்திக்க, சந்தோஷத்தை சிந்திக்க, பரிசுத்தத்தை சிந்திக்க, ஆரோக்கியத்தை சிந்திக்க, ஐஸ்வர்யத்தை சிந்திக்க, வெற்றியை சிந்திக்க, அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யும்? பலிக்கும். பாருங்க, நம்முடைய சிந்தை தான் பாருங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஃப்ளோ ஆவதற்கு உண்டாயிருக்கிற வாய்க்கால்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம். அப்ப நன்மைகளை பார்க்கிற ஒரு பார்வை, தீமைகளை நிராகரிக்கிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. போவோம். நீதிமொழிகள் 14:22 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. கவனிச்சிங்களா? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. என்ன அருமையா ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த வாலிப பயிலெல்லாம் இந்த தப்பு தண்டா பண்ணுறதுக்கு பாருங்க, அதை பழகிறதுக்கு முன்னால் அதை பற்றி யோசிக்கிறான். அந்த கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து உட்காந்து அதையே பற்றி பேசுகிறானுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்டா, கேட்டுக்கிறீங்களா? அடே அப்பா, அது ரொம்ப ஜோராக இருக்கும்டா. எது? அந்த தவறான காரியங்கள். அதை பற்றி பேசுகிறானுங்க, அதை பற்றி யோசிக்கிறானுங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் அப்புறம் தவறு செய்கிறாங்க. தீமையை யோசிக்காதவன் தவறு செய்கிறது கிடையாது. கவனிங்க, திருட்டு பயில இருக்கிறானு இல்லையா? திருடுறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசிக்கிறான், பிளான் போடுறான். அப்புறம் அந்த யோசனையின்படி தான், அந்த பிளான் படி தான் செய்கிறான், திருடுற வேலையில் ஈடுபடுகிறான். கர்த்தர் சொல்ற, ரொம்ப அருமையாக சொல்றாரு பாருங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. அப்போ இதை மாற்றி போடுங்க, பிளேட்டை மாற்றி போட்டீங்கன்னா, நன்மையை யோசிக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவோ. கவனிங்க, அப்போ எண்ணங்கள் எவ்வளோ முக்கியம், எதை பார்க்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எபிரேயர் 11:15 எபிரேயர் 11:15 வாசிக்கிறேன். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அங்க நீதிமொழிகள் 14:22 வாசித்தோம் இல்லையா? அதே தான் அங்க சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர். பாருங்க, சொல்றாரு, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதாவது யாரை பற்றி பேசுறாருன்னா, ஆபேல், அப்புறம் ஏனோக்கு, அப்புறம் நோவா, அப்புறம் ஆபிரகாம், இவங்கெல்லாம் பாருங்க அந்த கடந்த கால வாழ்க்கைய பாருங்க, தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக உள்ள அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வெறுத்துட்டு பாருங்க கர்த்தரை விசுவாசித்து வந்தவர்கள். கர்த்தரை விசுவாசித்து வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராங்க. நல்லா அமைதியா இருக்கிறீங்க. கர்த்தரை விசுவாசித்து வந்தவர்கள் பாருங்க எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரு. பாருங்க, ஆபேல் ஒரு நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நோவா
தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் எனப்பட்டான். கவனிங்க, கடந்த காலத்தில் தவறாக வாழ்ந்தவங்க தான் அவங்க. ஆனால் கர்த்தரை சந்தித்த பிறகு பாருங்க மாறி இருக்கிறார்கள். கர்த்தரை சந்தித்த பிறகு அந்த பின்னான வாழ்க்கையை மறந்துட்டாங்க. கர்த்தர் மேலே அன்பை பதிச்சிட்டாங்க. கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் காட்டுகிற பாதையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெற்றி பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்த பிறகு கடந்த கால வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு, கடந்த கால வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லி அதை யோசித்து அப்படி அதை விரும்பியிருப்பார்களானால், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. நல்ல கவனிங்க. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா இவங்க பின்னால் வழிவு போவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவங்களுக்கு நேர்ந்திருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. அப்போஸ்தலனாகிய பவுல் போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பாருங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் பாருங்க முன்னால் முன்னேறிக்கொண்டே போகும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? வாசிங்க எபிரேயர் 12 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை நோக்கி. இயேசு தான் பாருங்க நம்முடைய லக்கு. அருமையானவர்களே, இயேசுவை தான் நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இயேசுவை பார்க்கிற கண்களை எனக்கு தாரும். நெகட்டிவா சிந்திக்கிற ஒரு மனது எனக்கு வேண்டாம். அவங்களையும் இவங்களையும் பற்றி பேசி அவங்களையும் இவங்களையும் குற்றப்படுத்துகிற ஒரு மனசு எனக்கு வேண்டாம். எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு மனதை எனக்கு தாரும். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இயேசுவை நோக்கினா இயேசுவை பற்றிய சத்தியங்களை தியானியுங்கள்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லி தர்றேன். இயேசுவை நோக்கினா அப்புறம் எங்கே பார்க்குறது? அவரை வேதத்தில் தான் பார்க்கணும் இல்லையா? அவரை பற்றிய சத்தியங்களை மனதிலே தியானிப்பது தான் இயேசுவை பார்ப்பது. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஃபாதர் தேங்க்யூ ஃபார் சென்டிங் ஜீசஸ் ஃபார் மீ. அப்பா, இயேசுவை எனக்காக அனுப்பினீரே, உமக்கு நன்றி. இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், எனக்காக பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், எனக்காக வரப்போகிறார். பாருங்க, இதெல்லாம் சொல்லி தோத்திரம் பண்ணுறது நான். கவனிங்க, இதுதான் இயேசுவை நோக்கி பார்ப்பது. எவ்வளோ ஆழமாக இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, சத்தமாக சொல்லுங்க, பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசுவை நோக்கி பார்த்து அருமையானவர்களே, வெற்றிகரமான பாதையிலே நாம் நடக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளோ அதிகமாக நோக்கி பார்க்கிறோமோ அவ்வளோ அதிகமான பெனிஃபிட்ஸ். பாருங்க, இயேசு சிலுவையில் ஏன் பாடுபட்டார்? அவரும் பாடுபட்டு நம்மளும் பாடுபடுறதுக்காக. நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார், நீயும் போய் ரத்தத்தை கொடுன்னாரு. ரத்தத்தை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு பல வழிகள் இருக்குது இல்லையா? இப்போ நிறைய பேர் ரத்தம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்ன செய்யலாம்? போய் ரத்தத்தை கொடுக்கலாம், அப்படி சொல்லலாம். இயேசு ரத்தம் சிந்தினாரு, நீயும் ரத்தத்தை கொடுன்னா, இது என்ன அர்த்தம்? நாம் வாழ்வடைவதற்காக, நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்காக இயேசு என்ன செய்தார்? ரத்தத்தை சிந்தினார். இருக்கிறீங்களா? பாருங்க, அதை தியானிக்கணும். கவனிங்க, இயேசுவே எனக்காக சிலுவையிலே நீ ரத்தம் சிந்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. பாருங்க, இதுதான் இயேசுவை நோக்கி பார்ப்பது. பாருங்க, இயேசுவை எவ்வளோ அதிகமாய்
நோக்கி பார்க்கிறோமோ அவ்வளோ அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொட்டுவதற்காக தான், நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் தேவனுடைய நன்மைகளை பாருங்கள் ஏராளமாய் தருவதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். அதனால தான் பாருங்கள் ஊழியக்காரங்களுக்கு தேவன் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு வாசிங்க. ஏசாயன் புஸ்தகம் ஏசாயா 52 7வது வசனம் பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை, எல்லாரும் சொல்லுவாங்க நற்காரியங்களை, நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. கவனிங்க, ஊழியக்காரருங்க என்னத்தை சொல்லணுமா? நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கணுமா? என்ன நல்ல காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சமாதானத்தை கூறி. ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது இயேசு சொன்னாரு சீஷர்களை பார்த்து, வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டுக்கு சமாதானம் கூறுங்கள், சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். பாருங்க, சமாதானத்தை கூறுவது அது ஒரு நல்ல நல்ல காரியம். சமாதானத்தை பாருங்க கூறுவது. அப்புறம் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ரட்சிப்பை பற்றிய விளக்கங்களை கொடுக்கணுமா? எப்படி நமக்கு ரட்சிப்பு வந்து கிடைச்சிச்சு? இயேசுவை தேவன் இந்த உலகத்தில் பரிசுத்த தேவகுமாரனாக அனுப்பினார். அந்த இயேசு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய சாபங்கள் பாருங்க, நம்முடைய வியாதிகள், நமக்கு வர வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்று ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணுமா? பாருங்க, கொஞ்சம் விளக்கமான செய்யணும், சொல்லணும். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் சுவிசேஷத்தை நல்லா சொல்லிடலாம். உங்க கூட கான்டாக்டில் வருகிற பாருங்க அந்த அவிசுவாசிகளுக்கு ரொம்ப நேரம் சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் கூட சொல்லிடலாம். இயேசு நல்லவருங்க, உங்களை மட்டும் இல்லை, என்னை மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறாரு. அவர் எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து எல்லாருடைய பாவங்களை தன்மையில ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறாரு. பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறாரு. அவரை விசுவாசிச்சா பாவங்கள் கழுவப்படும். நம்ம வந்து பரிசுத்தர்களா, நீதிமான்களா மாறலாம், தேவனுடைய பிள்ளைகளா மாறலாம், ஆசீர்வதிக்கப்படலாம்னு சொல்லி பாருங்க கொஞ்ச நேரத்தில் சொல்லி முடிச்சிடலாம். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணுமா? பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, எல்லாரும் சொல்லுவாங்க நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்களுக்கு பாருங்க ஆவியானவருங்க எழுதுகிறார். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன். தேவன் என்ன செய்யறாராம்? ராஜரீகம் பண்ணுகிறாராம். நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாரு. ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க பிசாசு அராஜகம் பண்றான்னு. கவனிங்க, பிசாசுனுடைய அராஜகத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு நினைச்சிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. இருக்கிறீங்களா? அவனுக்கு இப்போ வல்லமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வந்து பொய்களை ஊதுறான், பொய் பேசுகிற பிசாசு. அந்த பொய்யை நம்புகிற மக்களை வஞ்சிக்கிறான், ஏமாத்துகிறான், அந்த வேலையில தான் இருக்கிறான். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு அவனுடைய பொய் என்ன செய்யாது, பலிக்காது, அவங்கள அவனால் மேற்கொள்ளவே முடியாது. என்ன அருமையான காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் இந்த பாக்கியமெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, இயேசு பிசாசை மடங்கடிச்சிருக்கிறாரு. அவனை வந்து நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அப்புறம் அராஜகம் பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்காதீங்க. அவன் நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கிறான். பிசாசுனுடைய சகல அதிகாரமும் சகல துரைத்தனங்களும் பாருங்க நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேணா வாசிங்க எபேசியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்திலே உட்காரும்படி செய்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக
தந்தருளினார். இப்போ நான் 20வது வசனத்தை பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. நல்லா கவனிங்க, தேவன் என்ன பண்ணிட்டாராம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், பிசாசனுடைய எல்லா அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு இயேசுனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இயேசுவை உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். 22வது வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப எல்லா பிசாசும் அவனுடைய சைனியங்களும் யாருடைய பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப 23வது வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கு மேலான தலையாக தந்தருளினார். இப்போ நல்லா கவனிங்க, அந்த இயேசு இப்போ எப்படி இருக்கிறாராம்? தலையாக இருக்கிறாராம். அவருடைய சரீரம் எதுவா பாருங்க? சபை மக்கள் தான் அவருடைய சரீரமா. கவனிங்க, இயேசு தலையாக இருக்கிறாரு. சபை மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுனுடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறாங்க. இப்ப 23ஆம் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கர்த்தத்துவத்தையும் வல்லமையையும் இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார்னா, இப்ப இயேசுவின் பாதங்கள் எங்க இருக்கிறது? இயேசுவின் சரீரத்தில் இருக்குது இல்லையா? இயேசுவின் பாதங்கள் எங்கே இருக்கிறது? இயேசுவின் சரீரத்தில் இருக்கு, இயேசுவின் தலையில் இல்லை. இயேசு தலையா இருக்கிறாரு. அவருடைய சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. அவருடைய சபை அவருடைய சரீரமாக இருக்குமானால் அவருடைய பாதங்கள் எங்கே இருக்கிறது? சபையில் தான் இருக்குது இல்லையா? சபை மக்களுடைய பாதங்களுக்கு கீழே தான் பாருங்க எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறது. பிசாசை நம்ம பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டார். அதனால தான் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, பிசாசு எங்கே இருக்கிறான்னு நீங்கள் பார்க்கணுன்னு உங்கள் காலை தூக்கிட்டு தான் பார்க்கணுன்றார். ஹலோ, இருக்கிறீங்களா? ஏன்னா இயேசு பிசாசை நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. பிசாசே நம்முடைய பாதங்களுக்கு கீழேனா அப்போ வியாதி நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் இருக்குது. தரித்திரம் நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான் இருக்குது. எல்லா பிசாசனுடைய தீமைகளையும் கர்த்தர் நம்முடைய பாதங்களுக்கு கீழே வச்சிருக்கிறாரு. இப்போ நல்லா ஓங்கி மிதிக்க பழகணும். இயேசுவன் நாமத்தினால வியாதியை உன்னைய மிதிக்கிறேன். இயேசுவன் நாமத்தினால தரித்திரமே உன்னைய மிதிக்கிறேன். இயேசுவன் நாமத்தினால மனக்குழப்பமே உன்னைய மிதிக்கிறேன். பிசாசின் எல்லா இடர்பாடுகளும் இயேசுவன் நாமத்தில் அவைகளை மிதிக்கிறேன்னு சொல்லி நாம தான் பாருங்க அதிகாரத்தை செயல்படுத்தணும், ஸ்டாம்ப் பண்ணணும், மிதிக்கணும், கீழ்ப்படுத்தணும். நாம தான் பாருங்க வெற்றிகரமாய் வாழ வேண்டும், வெற்றியை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் தாங்க ராஜரீகம் பண்ணுகிறாரு. பிசாசனுடைய அராஜகத்தை இயேசு நினைச்சிருக்கிறாரு, ஒழிச்சு கட்டி இருக்கிறாரு. அதான் ஜோசப் பிரின்ஸ் என்ற ஒரு பிரசங்கர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுல பெஸ்ட் வே என்னன்னா அவனை மறந்துடுறது. ஜஸ்ட் இக்னோர் த டெவில். பிசாசு என்ன செஞ்சிருங்க? மறந்துடுங்க. அவங்கள ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்கள் அவனுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் அவன் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவனை பாருங்க ஒன்றும் இல்லாதவனா கர்த்தர் மாத்திட்டாரு பாருங்க. ஆகவே நல்ல காரியங்கள் அதை மனசில் வைக்கணும். நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஊழியக்காரர்களுக்கு பாருங்க தேவன் எங்கே ஆலோசனை சொல்கிறதை நான் பார்க்கிறோம். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனதுருக்கமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவன் சொன்ன மாத்திரத்தில் சிலர் என்ன யோசிக்கிறான், ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் பாருங்க மாதம் மாதம் இந்த திண்டுக்கல் போகிற வழியில் சின்னாலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன். கொஞ்சம் நிறைய ஜனங்கள் கூடி வருவாங்க, மாதம் மாதம் கூடி வருவாங்க ஒரு பிரதருடைய வீட்டில். போன வாரம் அங்கே போயிருந்தேன்.
போய் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொன்னேன். கூட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பிரதரோட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார் பாஸ்டர். ஆரம்பத்தில் அவருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்லாம் அவர் பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது அவரை பற்றி ஒரு காரியத்தை சொன்னார். பெரிய பிரசங்கியார் தான், ஆனால் அவருடைய பிரசங்கத்தின் சாராம்சம் என்னன்னா, தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தேவன் ரொம்ப கோபக்காரராக இருக்கிறார். என்னை பொறுத்தளவில் இது நற்காரியம் கிடையாது இல்லையா? அந்த த ராத் ஆஃப் காட், தேவனுடைய கோபத்தை பற்றி தான் அவருடைய பிரசங்கம். ஜனங்களை பயமுறுத்துறது, அவங்கள பயப்பட வச்சு அவங்கள மனம் திரும்ப வைக்கிறது இல்லைங்க. அப்படி மனம் திரும்பினாங்கன்னா ரொம்ப நாள் என்ன செய்ய மாட்டிருக்காங்க, நிலைச்சிருக்க மாட்டாங்க. பயமெல்லாம் ஓடி போன பிறகு அப்புறம் இவங்களும் ஓடி போயிடுவாங்க. கவனிங்க, தேவன் அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய அன்பின் கயிறுகளால் மனிதர்களை இழுத்துக் கொள்ளுகிறார். அன்பினால இழுக்கணும் பாருங்க. உருக்கமான இரக்கங்களால் அவர்களை இழுத்துக் கொள்ளுவேன், அநாதி சிநேகத்தால் நான் அவர்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு தான் பாருங்க ஜனங்களை இழுக்கும். ஆகவே அவர் சொல்றாரு, அந்த பெரிய பிரசங்கியார் தான் அவர், நிறைய கூட்டங்கள்லாம் நடத்துகிறாரு. ஆனால் தேவ கோபத்தை பற்றி தான் எப்போதும் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம பாஸ்டரை பற்றி யோசித்தேன் நான். பெரிய பாஸ்டர் அவர் எப்போவுமே தேவ அன்பை பற்றி தான் பேசுவார். தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றது அவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம். நல்ல வேலை பாருங்கள், இந்த அன்பின் பிரசங்கங்களை கேட்டு 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 கிட்டத்தட்ட 40 வருஷமாக கேட்டு, உண்மையாக நான் சொல்கிறேன், என் உள்ளம் அன்பினால் நிறைந்திருக்கிறது. தேவனாலே எனக்கு கண்ணீர் வருகிறது அநேக நேரங்களில். இயேசுனாலே பாருங்கள், உள்ளம் மென்மை அடைகிறது, கண்கள்லேருந்து தண்ணீர் வருகிறது. எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை பெரிய பாஸ்டர் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன்றதை நினச்சி நான் கர்த்தரை துதிக்கிறேன். கவனிங்க, இன்னைக்கும் தேவன் கோபமா இல்லை, இது நற்காரியம் இல்லை. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் அப்படின்னு பாருங்க. ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்கணுமா ஜனங்களுக்கு? தேவனை பார்க்கிற பார்வை வரும்போது தான் மக்கள் வந்து என்ன செய்வாங்க, கர்த்தரிடத்தில் ஈர்க்கப்படுவார்கள். கர்த்தருடைய நன்மைகளை அவர்கள் என்ன செய்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள் இல்லையா? நான் தேவ கோபத்தை நினைச்சு இன்னைக்கு பயப்படுறதே கிடையாது. ஏன்னா என் மேல கர்த்தர் கோபமா இல்லை, ரட்சிக்கப்பட்ட யார் மேலேயும் கர்த்தர் கோபமா இல்லை. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நான் சொல்லுறேன், உங்க மேல கர்த்தர் கோபமாவே இல்லை, உங்க மேல கர்த்தர் அன்பாகவே இருக்கிறாரு. ஆமென். ஆமா, பாவிகள் மேல கோபமா தான் இருக்கிறாரு. பாவிகள் மேல பாருங்க, சினம் கொள்ளுகிற தேவன், நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசிங்க சங்கீதம் 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாவி மேல கோபமாக தான் இருக்கிறார். ஏன் பாவத்தில் வாழுகிறவன் அவனை அப்படி பாருங்க, கர்த்தர் அவனை நேசிக்கிறாரு. அவனுக்காக புதிய ஏற்பாட்டில் இயேசுவை அனுப்பி அவனுக்காக பாருங்க சிலுவையில் ரத்த சிந்த வச்சிருக்கிறாரு. தேவனுடைய அன்பு அவன் மேலே இருக்குது. ஆனால் நான் தேவனிடத்தில் திரும்ப மாட்டேன், நான் பாவத்தில் தான் வாழ்வேன்னா பாருங்க, அவன் மேலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, கோபமாக தான் இருக்கிறாரு. சங்கீதம் 11:5 பாருங்க. சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கன் மேல் கண்ணிகளை வரிசிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. அதாவது பாவிகள் வந்து அவங்க மேலே கர்த்தர் கோபமாக இருக்கிறாரு. அந்த பாவிகள் மேலே பாருங்க தண்டனை வரும். பாவத்தில் தான் நான் வாழ்வேன், நான் கர்த்தர்கிட்ட திரும்ப மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் அந்த பாவ வாழ்க்கைக்கு ஒரு தண்டனை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேலே அவருக்கு கோபமே இல்லை. ஏன்னா பாவத்து நிமித்தமாக மனுஷன் மேலே ஊற்றப்பட வேண்டிய எல்லா கோபத்தையும் பாருங்க கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் மேலே
பாருங்க, தேவன் ஊற்றி விட்டார். தேவனுடைய கோபம், தேவனுடைய எரிச்சல்கள் பாருங்க கல்வாரி சிலுவையில இயேசுவின் மேல் திறந்து விடப்பட்டது. பாருங்க, காட்டாற்று வெள்ளம் போல நம்ம மேல வர வேண்டிய கோபம், நம்ம மேல வர வேண்டிய எரிச்சல்கள் எல்லாம் இயேசுவின் மேலே திறந்து விடப்பட்டது. இயேசு பாவத்து நிமித்தமாக பாருங்க மனுஷன் மேல வர வேண்டிய எல்லா கோபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுறது. இட்ஸ் a great good news. இது ஒரு பெரிய நற்செய்தி. வாசிக்கலாம். சங்கீதம் 88, சங்கீதம் 88. இங்க இயேசு பாதாளத்திலே வேதனைப்பட்டதை பற்றி தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். சங்கீதம் 88 6ஆம் வசனம் பாருங்க. என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். யார? இயேசுவ. இயேசுங்க பேசுறாரு. 7ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய கோபம், எல்லாரும் சொல்லுவோம் கோபம், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். கவனிச்சிங்களா? பாவத்து நிமித்தமாக மனுஷன் மேல ஊற்றப்பட வேண்டி இருந்த எல்லா கோபத்தையும் தேவன் இயேசுவின் மேல ஊற்றி அந்த 3 நாட்கள் பாருங்க பாதாளத்துல மரண உபாதைகளினாலே இயேசு கட்டப்பட்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு தியாகம் நமக்காக இயேசு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நமக்காக அவ்வளோ பாடுபட்டிருக்கிறாரு. நம்ம மேல வர வேண்டிய எரிச்சல்கள், நம்ம மேல வர வேண்டிய கோபம், நம்முடைய வாழ்க்கை பாருங்க தேவ கோபத்தின் அக்கினினால எரிந்து சாம்பலாக வேண்டும். அதுக்கு பதிலாக இயேசு தகனிக்கப்பட்டார். பாதாளத்தில் போய் அக்கினி ஜுவாலையில அவர் வேதனைப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 88ஆம் அதிகாரம் சங்கீதம் 16ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது, உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறதுனா தண்ணி புரண்டு ஓடுற மாதிரி. தேவ கோபம் இயேசுவின் மேலே புரண்டு ஓடினது. இயேசு எல்லா தேவனுடைய கோபத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு பாருங்க அதை அவர் சகித்தபடினாலே தேவனுடைய கோபத்தையே இயேசு தீர்த்து விட்டார். இன்னைக்கு விசுவாசிகள் மேல தேவ கோபமே கிடையாது. தேவன் விசுவாசிகள் எல்லார் மேலையும் அன்பாயிருக்கிறார், இரக்கமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என் மேலே அன்பாயிருக்கிறார், என் தேவன் என் மேலே இரக்கமாயிருக்கிறார், என் தேவன் என் மேலே மனதுருக்கமுள்ளவராயிருக்கிறார். இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். பாருங்க, ஒருத்தர் கேட்டாரு, யா தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, அன்புள்ளவராக இருக்கிறாரு இப்படியே சொன்னீங்கன்னா ஜனங்கள் பாவம் செய்யறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னாரு. கோபமாக இருக்கிறாரு, தப்பு பண்ணனா தண்டிச்சிருவாருன்னு சொன்னா இல்லையா பயப்படுவான். நீங்கள் பாட்டில் அன்பாக இருக்கிறாரு, இறக்கமுள்ளவராக இருக்கிறாரு, கிருபை நிறைந்தவராக இருக்கிறாரு இப்படி சொன்னீங்கன்னா அவன் துளுத்துக்குவான் இல்லையா, அவன் பாவம் செய்வான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் நான் சொல்கிறேன் கவனிங்க, உண்மையாக தேவனுடைய அன்பு விளங்கிடுச்சுன்னா, தேவன் என்னை நேசிக்கிறார், என் மேலே அன்பாக இருக்கிறாருங்கிறது உண்மையாக ஒரு மனுஷனுக்கு விளங்கிடுச்சுன்னா அவன் பாவங்கிற சகதிக்குள்ளே இறங்கவே மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதான் விவரம். விவரம் புரியாததுனால தான் தலையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தேவாதி தேவன் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள பிதா என்னை நேசிக்கிறார். நேசிக்கிறதுக்கு நான் யாரு? ஒரு தூசி மாதிரி இருக்கிறேன் அவருடைய பார்வையில். ஆனால் இந்த தூசி போல இருக்கிற என்னையவே அவர் நேசிக்கிறார்னா, என்னை அப்படி ஒரு மனுஷனா கன்சிடர் பண்றாருன்னா, அவருடைய அன்புக்கு பாத்திரவனா நான் நடந்து கொள்வேனே ஒழிய அவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை நான் இறங்கவே மாட்டேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நான் பார்க்குறோம் இல்லையா, யோசேப்பு சட்டையை கழட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டானா தெருவில். கேட்டதுக்கு சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி அவனே கேட்குறான். கவனிங்க, ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர்னு விளங்கிடுச்சு. அதனால இந்த சகதிக்குள்ள இறங்கவே மாட்டேன்னு சொல்லி பாருங்க அவன்
தன்னை காத்து கொண்டான் இல்லையா? ஆனால் நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செய்யாத, நீ பாவம் செய்யாதன்னு சொல்லி இப்படி பேசுனா அது அந்த விழுந்து போன சுபாவத்துக்கு பாருங்க, அதை கொஞ்சம் தூண்டுற மாதிரி தான் இருக்குது. கவனிங்க, அம்மா சாக்லேட்டை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பையன்கிட்ட சொல்கிறாங்க, சாக்லேட் எடுத்து தின்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்குள்ளே என்ன தெரியுமா, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன், நான் எடுத்து திங்கிறேன்னா இல்லைன்னு பாரு இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக அந்த 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 இது வந்துடும் பாருங்க. கவனிங்க, அதனால தான் அந்த சட்டத்திட்டங்கள் அது அது ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. ஆனால் தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய கிருபை வழங்கிடுச்சுன்னா பாருங்க, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பை புரிந்து கொண்ட மனுஷன் பாருங்க ஈஸியாக நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்கிறான், வாழுகிறான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு மாதிரி என் தேவன் என்னை நேசிக்கிறாரு, அவ்வளோ பெரிய தேவன் என்னை நேசிப்பதற்கு நான் யார், என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாருன்னா நான் நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டேன். இருக்கிறீங்களா? இருந்தவராமன்னு சொல்லுங்க. பாருங்க, இதுதான் அருமையானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு நிலை. ஆகவே தேவன் நல்லவர், அன்பு நிறைந்தவர் என்கிற அந்த நற்காரியங்களை நாம் விசுவாசிக்கிறவர்களாய், நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இப்போ ஒரே ஒரு குறிப்பை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். சங்கீதம் 91க்கு போங்க. சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்புறம் ஆபத்திலே, எல்லாரும் சொல்லுவோம் ஆபத்திலே, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, ஆபத்துக்கு தேவன் தப்பு வைக்கிறவரான். உலகத்தில் நிறைய ஆபத்துகள் இருக்குது இல்லையா? ரொம்ப விவரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்த்தாலும் பாருங்க ஆபத்துகள், நெருக்கடிகள், போராட்டங்களாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஏன்? தேவன் இப்படி உலகத்தை படைக்கலை. மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால, பிசாசுக்கு இணங்கினதுனால, பிசாசுக்கு கீழ்ப்படிந்ததுனால பாருங்க, பிசாசு இந்த உலகத்தை ஆளுகிறான் என்று சத்தியவேதம் சொல்கிறது. யோவான் 14:30 சொல்கிறது. இயேசுவே சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வருகிறான் அப்படிங்கிறாரு. பாருங்க, உலகத்தின் அதிபதியா இருக்கிறான் பிசாசு. அவனை பற்றி நாம் வாசிக்கிறோம், பொல்லாங்கான், அவன் பொல்லாதவன். ஆகவே இந்த உலகத்தை பொல்லாத காரியங்களால் என்ன செய்கிறான், நிரப்பி வச்சிருக்கிறான். சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள், பாருங்க சில ஆபத்துகள் அவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லுவான், தேவனே என்னோடு இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவான், தேவனே என்னோடு இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவான், தேவாதி தேவனே என்னோடு இருக்கிறார். நான் சொல்றேன், வேற யார் வேணுங்க நமக்கு? தேவாதி தேவனே நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. அவர் இந்த பிசாசை பார்க்கலாம் 1000 கோடி மடங்கு பெரியவர். அவர் எல்லா தீங்குக்கும் நம்ம விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறாரு. நெருக்கடிகளை பிசாசு கொண்டு வர்றானா, ஆபத்துகளை பிசாசு கொண்டு வருகிறானா, பாருங்க கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறாரு. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஒரு விசிட்டிங்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் நான், கூடல் நகரில். பாருங்க, போயிருக்கும்போது அந்த அம்மா நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க தான், இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு ஃபோட்டோ என்கிட்ட காமிச்சாங்க. காமிச்சா ஒரு டெம்போ வேன் டோட்டலி ஸ்மாஷ்டு, அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே செதஞ்சு போய் கிடக்குது. அப்பளம் மாதிரி நொறுங்கி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நொறுங்கி கிடக்குது. என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சொன்னாங்க, பாஸ்டர் போன மாதம் என் பையன் வேலை பார்த்த கம்பெனியில் அந்த ஒரு 3 பேர் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க சென்னையிலேருந்து கேரளாவுக்கு போயிட்டு
திரும்பி ராத்திரி வந்துட்டு இருக்கும்போது இவங்க லெஃப்டில் போகிறாங்களாம். அப்போ ஃபோர்வேலாம் கிடையாது. லெஃப்டில் போகிறாங்க, நடுவில் ஒரு வெள்ளை கோடு போட்டுட்ருப்பாங்க இல்லையா. இவங்க லெஃப்டில் போகிறாங்களாம். ஏற்று வர்ற வண்டியெல்லாம் ரைட்டில் போகும் இல்லையா. ரைட்டில் போகிறதுக்கு பதிலாக ராத்திரி 12:30 மணியா, ராத்திரி 12:30 மணி ஒரு பெரிய லாரி பாருங்கள் இவங்க ட்ராக்கில் வருதான் ஏத்தாப்பில். டிரைவரு நல்ல ராத்திரி நேரம் ரொம்ப தூரத்தில் பார்க்கல, பக்கத்தில் வந்த பிறகு தான் பார்த்தாரு. பக்கத்தில் வந்த பிறகு தான் இந்த ட்ராக்கில் வர்றான் அப்படின்னு பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியலையா பாருங்கள், அடிச்சிச்சு பாருங்கள். அடித்தா அந்த மாதிரி சொல்கிறாங்க, டிரைவர் அவுட்டு, கூட போன 2 பையனுங்களும் அவுட்டு. ஆனால் என் பையன் மட்டும் நல்ல ஒரு கவர் பண்ண மாதிரி ஒரு இரும்பு கவசத்துக்குள்ளே இருந்த மாதிரி உள்ளே கிடந்தான். போலீஸ்காரங்க சீக்கிரமாக அந்த ரெஸ்கியூ டீமெல்லாம் வந்து எடுத்து பார்த்தா இவனுக்கு மட்டும் எந்த சேதமும் இல்லாமல் நல்லா உயிரோட இருந்தான். அந்த அம்மா சொன்னாங்க, அத்தனைக்கும் காரணம் ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வந்து நல்ல வார்த்தைகளை கேட்டதுனால தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார். பாருங்க, அந்த 3 பேர் மொத்தம் 4 பேர், டிரைவரோட சேர்த்து 4 பேர். அதில் 3 பேர் இறந்துட்டாங்க, ஸ்பாட்லேயே அவுட்டு. அந்த பையன் மட்டும் பொழைச்சி இன்றைக்கி வந்து பாருங்க அமெரிக்காவில் இருக்கிறான். ஆச்சரியமாக இருக்குது. நான் யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அடையப்பா என்றைக்கோ சாக வேண்டியவன் இன்னைக்கு ரொம்ப ஓஹோன்னு வாழ்ந்துட்டுருக்கிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா வாழ்ந்துட்டுருக்கிறான். நல்லா கவனிங்க அருமையானவர்களே. இப்போது கர்த்தர் அதை தான் நமக்கு வாக்கு பண்ணுறாரு. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பாருங்க, நாம் இதெல்லாம் ஆழமாக நம்பணும். உலகத்தில் ஆபத்து இருக்குதா? ஆமாம். நாம் என்ன சொல்லணும்? கர்த்தர் ஆபத்துக்கு என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் இல்லையா. சங்கீதம் 91 10ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 91:10, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 9ஆம் வசனத்தோடு சேர்த்து வாசிக்கணும், ஏன்னா அதுதான் அந்த ஆகையால்ன்ற வார்த்தைக்கு காரணம். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அதாவது கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ஆகையால் எத்தனை பேர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தான் வாக்கு பண்ணுறாரு. ஆகையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால, கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறதுனால, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த பொல்லாப்பு நேரிடாதுன்றது வந்து நோ ஆக்சிடென்ட் ஷால் ஓவர்டேக் யூ. உனக்கு விபத்து நேரிடாது. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு விபத்து நேரிடாது. அப்படி சொல்கிறீங்களா? பாருங்க, வாயின் அறிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கிறார், அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்போ என்னென்னலாம் ஆகணுமோ அதெல்லாம் சொல்லணும். சொல்லலைன்னா நடக்காது. நான் வந்து பாஸ்டராக இருக்கிறேன் பாருங்கள், சர்ச்சில் நிறைய வேலைகள் செய்கிறாங்க, முழு நேரமாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. சில காரியங்கள் பாருங்கள், அது நடக்கணும்னா நான் அநேக நேரங்களில் அது நடக்கணும், அது ஈஸியான காரியங்கள் தான். ஆனால் சொல்லாமல் விட்டுறது, சொல்லாமல் விட்டால் எப்படி நடக்கும்? யாருக்குமே தெரியாதே. ஆனால் சொன்னால் அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த வேலை முடிஞ்சிருது. வாயின் வார்த்தைகள் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு கொஞ்சம் நல்லா விளங்குது. கவனிங்க, என்ன ஆகணுமோ அதை சொல்லணும், சொல்லலைன்னா ஆகாது. கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிதாங்க. வார்த்தை உலகம் அது. தேவன் வார்த்தையினால் செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு, வார்த்தையினால தாங்கி கொண்டிருக்கிறாரு, வார்த்தையினால ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யமும் வார்த்தையினால தான் செயல்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டீங்க இல்லையா? விதை தேவனுடைய வசனம், ராஜ்யத்தின் வசனம் அது. பாருங்க, அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாயில சொல்லும்போது தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுகிறோம். விபத்து எனக்கு நேரிடாது என்று
கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, 7ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 91:7. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அந்த பாருங்க, அந்த தீமைகள், அந்த விபத்துகள், அதனால பாருங்க துன்மார்க்கர் அழிந்து போகிறார்கள். அதை நீ கண்ணால தான் பார்ப்ப, ஆனால் உனக்கு அது நேரிடாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஒரே ஒரு வசனம், 46ஆம் சங்கீதம் 1வது வசனம் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்துகளை நினைச்சு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, நம்மை பாதுகாக்கிறதுக்கு 1000 தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பாவத்தில் வாழ்கிறவர்கள் விபத்தில் சிக்கி தவிக்கலாம், ஆனால் நாம விபத்துகளுக்கு தப்பி கடந்து போவோம். நம்மை பாருங்க தப்புவிக்கிற தேவன் இருக்கிறாரு, நம்மை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறாரு. லோத்து பாருங்க, சோதம் குமார பட்டணத்தில் இருந்தான். பாவிகள் மேலே அனுப்பப்படுகிற அக்கினியும் கந்தமும் விழுகிறதுக்கு முன்பதாக நாம் வாசிக்கிறோம், தேவ தூதர்களை அனுப்பி லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாருங்க பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபத்துகளுக்கு விலைக்கு பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் லோத்துவுக்கு இவ்வளவு உதவிகள் கிடைச்சுன்னா, புதிய ஏற்பாட்டில் அருமையானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமான உதவிகள் கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்க. நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நமக்கு ஊழியம் செய்யும்படி ஆயிரக்கணக்கான தூதர்களை கர்த்தர் வந்து அனுப்பி இருக்கிறாரு. நம்முடைய பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாக்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்களுடன் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர்கள் என் பாதம் கல்லில் இடாதபடிக்கு என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். இருக்கிறீங்களா? பெரிய பாஸ்டர் அருமையாக சொல்லுவார், ஒன்றும் போவீங்க இல்லைன்னா வருவீங்க. பிரயாணங்கள் அது தவிர்க்க முடியாதது இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நீ போகும்போதும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வரும்போதும் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போகும்போதும் உன்னை பாதுகாப்பேன், நீ வரும்போதும் நான் உன்னைய பாதுகாப்பேன். ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்க வேண்டும், தலைகீழ பேசக்கூடாது. எல்லாருக்கும் நடக்கிறதா நமக்கு நடக்கும், அது விசுவாசியுடைய பேச்சே கிடையாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா என்று கர்த்தர் சொல்கிறார். துன்மார்க்கர்கள் பாருங்க, அவங்க பாவத்தை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, கர்த்தர்ட்ட வர மாட்டேங்கிறாங்க. பாருங்க, பிசாசு அவங்கள பாடுபடுத்துறான். ஆனால் நாம அருமையான கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நோவா பேழைக்குள்ள இருந்த மாதிரி நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பேழைக்கு வெளியே இருக்கிறவெல்லாம் சாகுறான், ஆனால் பேழைக்குள்ள இருக்கிறவன் நல்ல ஜோரா பாருங்க போட்டிங் போயிட்டு இருக்கிறான். கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாவல் இருக்கிறது. பாருங்க, வாழ்வு இருக்கிறது, வளமை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, உயர்வு இருக்கிறது, நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இருக்கிறீங்களா? பாருங்க, இதெல்லாம் விசுவாசிச்சு, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சு எப்போதும் வாயிலை அறிக்கையிட்டு பாருங்க இந்த தீமைகள் எல்லாம் மேற்கொண்டு வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பார்க்கிற ஒரு பார்வை கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை பார்க்கிற பார்வை, உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்கிற ஒரு மனது கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒரு தியானம், அதை எங்களுடைய பங்காக மாறட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நற்காரியங்களை கர்த்தாவே சிந்திக்க தியானிக்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. எல்லா பயங்கள், அதைரியங்கள், கர்த்தாவே தீமையான யோசனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் எழுதியிருக்கிறபடி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆபத்தில் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவன், எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவதூதருடைய கர்த்தாவே அந்த பாதுகாவலை கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் எங்களை பாதுகாக்கும்படி அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதே நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவதூதர்களை கொண்டு கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாக்கிறீர். நாங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நாங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளை அருளி செய்கிறீர், இந்த நன்மைகளை எங்களுக்கு சொந்தமாக்குகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.